அப்ரிலாக்கு கீர் ஆயில் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கீர் ஆயில். இது காருக்காக வாங்கினது. பேலன்ஸ் இருக்கனால ஸோ இந்த ஸ்கூட்டருக்கும் போட்டோன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை ஃபுல்லி சிந்தட்டிக். பொதுவாக கீர் ஆயில்னு வாங்கி ஊற்றுவாங்க, பட் ஃபுல்லி சிந்தட்டிக். இதோட காஸ்ட் வந்து 1500 ஒரு லிட்டரு. ஸோ இது போட்டோன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ இது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 100 to 110 ml தான் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஊற்றணும். ஸோ அது எப்படி ஊற்றணுன்றது சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் ட்ரைன் போல்டு. மேலே இருக்கிறது வந்து ஃபில்லிங் கேப். அது மேலே ஃபில் பண்ணணும், கீழே ட்ரைன் பண்ணணும். மேலே ஃபில் பண்ணும்போது அங்கே ஓவர் ஃப்ளோ ஆகிறது தான் வந்து லெவல். அது ஓவர் ஃப்ளோ ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடணும். ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்படி ஃபில் பண்ணணும்னு காமிக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஏன்னா அந்த இது தெரியுது பாருங்கள், பிளாக் பிளாக்காக. ஸோ புது ஆயில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இந்த பிளாக் பிளாக்காக வராது. ஸோ இன்ஜின் ஆயில் அளவுக்கு ரொம்ப பிளாக்காக இது ஆகாது. உள்ளுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இது கீர் ஆயில் வந்து ஒரு 2-3 பேக்கெட்ஸ் அப்படி தான் இருக்கும் உள்ள. அதுக்குள்ளே தான் ரன் ஆகும். ஸோ அதனால் அது ரொம்ப பிளாக் ஆகாது. இப்போ தான் ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் லீக் ஆச்சு. ஸோ அந்த டாப்பில் நம்ம ஃபில் பண்ண இடத்துல எப்போ வெளியே வருதோ அது வரைக்கும் ஃபில் பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.